ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 சமையலில் சவுத் இண்டியன் ஸ்பெஷல் வாழை இலை விருந்து வடை பாயசத்தோடு நான் என்னெல்லாம் ரெடி பண்ணுறேங்கிறத இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு பூசணிக்காய் சாம்பார் ரெடி பண்ணுறேங்க. இந்த சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 1 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். இதை நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட வேக வைக்கிறதுக்கு 5 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதை அப்படியே பருப்பில் சேர்த்துடக்கூடாது. இதை நம்ம நல்லா வதக்கிட்டு சேர்த்தோம் அப்படின்னா சாம்பார் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது வதக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் அதில் சேர்த்துடலாம். ரொம்ப வதக்க தேவையில்லைங்க, ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை பருப்பில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு குக்கர் மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. பருப்பு கரெக்டாக வந்துடும். ஸ்டீம் ரிலீஸ் ஆகிருக்கு, பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக ரெடியாக இருக்குது. நமக்கு இதுக்கு ஸ்மாஷர் வச்சு மசிக்க தேவையில்லைங்க, கரண்டி வச்சு இந்த மாதிரி கடைஞ்சி விட்டாலே கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காய் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ நாம் இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்குவோம். கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சாம்பார் நல்லா காயெல்லாம் வெந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இது கூட சேர்த்துடலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. பூசணிக்காய் சாம்பார் வைக்கும்போது பூசணிக்காவில் கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ நம்ம நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கரெக்டாக சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம இதை எடுத்துகிட்டு சாம்பாரில் சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 கைப்பிடி அளவு நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா கமகமன்னு பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது அவரைக்காய் பொரியல் ரெடி பண்ணிடலாம். இது நல்லா கலர் மாறாமல் எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு குவான்டிட்டிக்கு தேவையான அளவு அவரைக்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 ஓரங்களையும் இந்த மாதிரி எடுத்து விட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள நார் வந்துடும். நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்துகிட்டு நம்ம சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு 2ஐயும் சேர்த்து வச்சு நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு அவரைக்காய் கட் பண்ணியாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து இதை நான் நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். கழுவிட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பொரியல் செய்கிறதுக்கு எண்ணெய் அதிகமாக சேர்க்கக்கூடாது. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 2 வரமிளகாய், 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய் இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோன்னா ரொம்ப நேரம் ஆகும் அந்த தண்ணி ட்ரை ஆகிறதுக்கு. காய் ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா கலர் ரொம்ப மாறிடும். இப்போ மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்டீம்லேயே நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. பொரியலுக்கு தேங்காய் சேர்க்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ஹெல்த்தியானதும் கூட.
பாருங்கள் கலர் மாறாமல் சூப்பராக பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது உருளைக்கிழங்கு குருமா ரெடி பண்ணிக்கலாம். இது நம்ம மசாலா அரைச்சி சேர்த்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கிழங்கு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டோம் அப்படின்னா கிழங்கு நல்லா வெந்துருங்க. பாருங்கள் இப்போ கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம், கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அடுத்தது ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதை சேர்த்துட்டு கொஞ்சம் பொன்னிறமாக நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அந்த சூட்லேயே கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சூடு ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இருக்கட்டும். அடுத்தது உருளைக்கிழங்கு நல்லா ஆறி இருக்குது. நம்ம ஸ்மாஷர் வச்சு ரொம்ப மசிச்சிடாமல் இந்த மாதிரி கை வச்சு உடச்சி விட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு கொஞ்சம் உடையட்டும். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம இப்போது மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க அதில் சேர்த்துருவோங்க. சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதில் 1 கிளாஸ் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு கிழங்கும் வெந்திருக்கு, மசாலாவும் நம்ம வறுத்துட்டு தான் அரைச்சி சேர்த்துருக்கோம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்தளவு திக்னஸாக இருந்தது அப்படின்னா ஆறின பிறகு கொஞ்சம் கெட்டியாகிடுங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பரான அரைச்சி சேர்த்த உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம புடலங்காய் பஜ்ஜி ரெடி பண்ணிடலாம். இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு 2 புடலங்காய் எடுத்துருக்கேன். இது ஓரங்களை நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்குவோம். சென்டரில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரிங் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இது இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. கூடவே 1 ஸ்பூனுக்கும் கம்மியாக சோம்புத்தூள், 4 பல் பூண்டை தோலோடு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். தோலோடு தட்டி சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும். இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான பதத்துக்கு நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு இல்லைங்க, அதை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் மாவு. பாருங்கள் இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயில் ஒரு பீஸ் எடுத்து மாவில் இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிடுங்க. மாவு கெட்டியாக இருந்தது அப்படின்னா தான் நல்லா கோட் ஆகும் காய் மேலே. இந்த மாதிரி நம்ம ஒன்றா மாவில் நனைச்சிட்டு எண்ணெயில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு சைடு வெந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் கொஞ்சமாக அந்த க்ரீனிஷ் கலரோட ரொம்ப சூப்பராக புடலங்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம கோவக்காய் 65 ரெடி பண்ணிடலாம். இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவு கோவக்காய் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கோவக்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண கோவக்காய் எல்லாத்தையுமே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க.
பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. மசாலாலாம் நல்லா செட் ஆகட்டும். இப்போ நல்லா மசாலாலாம் செட் ஆகிருக்கு. நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெயை மீடியம் சூட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோவக்காயை கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நல்ல எண்ணெயில் உள்ள பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்ச உடனே நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கோவக்காய் 65 ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிறதையும் பொரிச்சு எடுத்துருவோம். அடுத்தது ஒரு சூப்பரான கீரை கடையல் ரெடி பண்ணிடலாம். இந்த கீரை கடையலுக்கு நான் முளைக்கீரை எடுத்திருக்கேன் ஒரு கட்டு. இதோட வேர் பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நாம் இதை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட தண்டு பகுதியையும் நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கடையும் போது ரொம்ப ஈஸியாகவும் கடைஞ்சிடலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கீரையை நான் அடிகனமான ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். நல்லா அடிகனமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூட ஒரு 5 பல் பூண்டை தோல் எடுத்துகிட்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். கூடவே 2 கிளாஸ் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கட் கீரைக்கு நம்ம 200 ml தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அந்த கலர் மாறாமல் கரெக்டாக வெந்து வந்துடுங்க. தண்ணியும் கரெக்டாக குறைஞ்சி வரும்போது கீரையும் கரெக்டாக வெந்துடும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இடையில ஒரு தடவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கீரை கடையும் போது அந்த க்ரீன் கலர்லேயே நமக்கு கீரை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாதுங்க. பாருங்கள், கரெக்டாக தண்ணி குறைஞ்சிருச்சு. நமக்கு இப்போ கடையிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நமக்கு ஸ்மேஷர்லாம் தேவையில்லை, கரண்டி வச்சு இந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அந்த கீரை. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை தாளிச்சிடலாம். இது தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு கீரையில் சேர்த்துருவோம். மிளகாவோட கலர் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் சேருங்க, நல்லா வாசமாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க கீரை. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப செய்கிறது ஈஸியாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது கோஸ் பொரியல் ரெடி பண்ணிடலாம். இப்போ இது கோஸ் பொரியல் ரெடி பண்ணுறதுக்கு முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா அந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை நல்லா கழுவிக்கலாம். தண்ணியில் சேர்த்துட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அடுத்து ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா செவந்த பிறகு இதில் 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குவோம். ரொம்ப பொன்னிறமாக வதங்க தேவையில்லை. கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த கோஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு தண்ணி நம்ம அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கோங்க. அந்த மாதிரி தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா கோஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக வெந்துருச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நம்ம இந்த மாதிரி தெளித்து விட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சோம்னாலே கரெக்டாக ரெடி ஆகிடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஸ்டீம் கொடுத்தாலே கரெக்டாக ரெடி ஆகிடும். பாருங்கள், கலர் மாறாமல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பரான கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது இருக்கட்டும். அடுத்தது நம்ம அரைச்சி சேர்த்து வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெடி பண்ணுறதுக்கு 2 வாழைக்காய் எடுத்து தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் திக்காகவே கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப தின்னாக கட் பண்ணிடாமல். தின்னாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வறுக்கும்போது உடஞ்சிரும். இந்த சைஸில் நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம கட் பண்ண வாழைக்காயை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வாழைக்காய் அதில் போட்டு வச்சுக்கோங்க, கலர் மாறாமல் இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் இது தண்ணியிலே இருக்கட்டும். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் துருவின தேங்காய், கூட ஒரு 3 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இந்த வாழைக்காயில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். கூடவே 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வறுவல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ நான் வாழைக்காய் வறுக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம வாழைக்காய் வறுக்கிறதுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாதுங்க. எண்ணெய் கொஞ்சமாக சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மசாலா பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை எண்ணெயில் சேர்த்துருவோம். சேர்த்த உடனேயே இந்த மாதிரி மெதுவாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். சேர்த்த உடனேயே நம்ம ரொம்ப வேகமாக கலந்து விட்டோம் அப்படின்னா வாழைக்காய் உடஞ்சிரும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வெந்துருச்சு அப்படின்னா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இதில் சேர்க்குற மசாலா அரைக்கும்போது நம்ம கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அடிப்பிடிக்காமல் நல்லா மசாலா உதிரி உதிரியாக வரும். இது வறுவல் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ ஓரளவுக்கு வாழைக்காய் மசாலாலாம் நல்லா வெந்துருச்சுங்க. 2 கொத்து கருவேப்பிலையை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டோம் அப்படின்னா கருவேப்பிலையும் நல்லா கிறிஸ்பி ஆகி வாழைக்காவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மசாலாவும் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, வாழைக்காய் உடையவே இல்லை. இந்த மாதிரி நம்ம மசாலா சேர்த்து வறுக்கிறதுக்கு டைமும் ரொம்ப கம்மியாகும், எண்ணெயும் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பாயாசம் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி சேமியா பாயாசம் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்துக்கிறேங்க. இதில் 1 கிளாஸ் அளவு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா பால் சூடாகட்டும். இது கூட நம்ம பாயாசம் மிக்ஸ் இருக்கும் இல்லையா, சேமியா பாயாசம் மிக்ஸ், அதுதான் நான் இன்றைக்கி சேர்க்குறேன். இது சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க. அதுலேயே சர்க்கரை, முந்திரி, ஏலக்காய் எல்லாமே இருக்கும். பாலில் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேமியா கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு ஆல்ரெடி அதில் வந்து முந்திரியெல்லாம் சேர்த்துருக்காங்க. நான் இப்போது கொஞ்சமாக முந்திரி வறுத்து மட்டும் சேர்க்க போகிறேன். இப்போ நான் ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 5-6 போல் முந்திரி சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறின உடனே நம்ம அதை பாயசத்தில் சேர்த்துடலாங்க. பாயசத்தில் கொஞ்சமாக நெய் சேர்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, நம்ம மிக்சிங்கில் பண்ணினதுனால ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம நல்லா குண்டு குண்டான வடை ரெடி பண்ணிடலாம், உளுந்து வடை. இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இது 250 கிராம். 50 கிராம் அரிசி, பச்சரிசி எடுத்திருக்கேங்க. அதையும் நம்ம தனியாக ஊற வச்சுக்கலாம். 250 கிராம் உளுந்துக்கு 50 கிராம் பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு உளுந்து, அரிசியும் நல்லா ஊறி இருக்குங்க. இப்போ நம்ம நல்லா தண்ணி வடிச்சிட்டு ஃபஸ்ட்டு அரிசியை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரிசியை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா உளுந்து சேர்த்து அரைச்சிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி அதிகமாக சேர்த்துறாமல் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாவு நல்லா கரெக்டான பதத்தில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக வச்சுட்டு மாவு போட்டிங்கன்னா மாவு கொஞ்சம் மிதந்து வரணுங்க. வடைக்கு வந்து இது ரொம்ப கரெக்டான பக்குவம். இப்போ இந்த மாவில் சேர்க்குறதுக்கு ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன்.
1 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேங்க, 2 கொத்து கருவேப்பிலை, 1 துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. உளுந்து மாவு அரைச்ச உடனேயே நம்ம வடை செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப எண்ணெய் இழுக்காது. இப்போ மாவு கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. கையிலே வச்சு இந்த மாதிரி விரல் வச்சு ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. மாவு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கையில் வச்சு நம்ம உருட்டும் போது ரொம்ப ஈஸியாக வருங்க வடை செய்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா மிதமான சூட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி வடையை தட்டி போட்டுக்க வேண்டியதாங்க. ஒரு சைடு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். நல்ல கலர் மாறி வந்த உடனே நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெய் எடுக்கலை. நல்லா குண்டு குண்டான வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நமக்கு தேவையான அளவு நம்ம வடை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வாழை இலை விருந்துக்கு தேவையான ரெசிபிஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஒரு வாழை இலை எடுத்திருக்கேன், மூக்கு இலையாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்வீட் வச்சுக்கலாம். இது கடையில் வாங்கினது தாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண ரெசிபிஸ் எல்லாமே இதில் வச்சுக்கலாம். கூட்டு பொரியல் எல்லாமே. கடைசியாக நல்லா சுட சுட சோறு, அப்பளம். இது கூட ஒரு வாழைப்பழம் வச்சுக்கோங்க. இதுக்கு எக்ஸ்ட்ராவாக பருப்பு பொடி, நெய், தயிர் எல்லாமே வச்சுருக்கேன். வெஜிடேரியனில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டு கெஸ்ட்டுக்கு வாழை இலை விருந்தா சைவத்தில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே செஞ்சுருக்கேன். நீங்களும் இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் நீங்கள் உங்கள் வீட்டு கெஸ்ட்டுக்கு என்ன மாதிரியான வெஜிடேரியன்லாம் சமைப்பீங்க அப்படிங்கிறத எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.